வணக்கம். சத்தியவிநாயகர் ஜோதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, மே மாதம் தனுசு ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகளால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, கோச்சாரனால கிரக நிலைகளோட அமைப்புனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோங்க. இப்ப பொதுவாகவே இந்த மே மாதத்துல முக்கியமான இரு கிரகங்கள் பாத்தீங்கன்னா இடம்பெயர்ச்சி ஆறாது. அதாவது ஒண்ணு குரு பயிற்சி, மற்றொன்று ராகு கேது பயிற்சி. இப்ப தனுசு ராசிக்கு பொறுத்தளவே தன்னுடைய ராசி நாதன் பாத்தீங்கன்னா குரு பகவான். இப்ப கிட்டத்தட்ட உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்த உங்க ராசி நாதன் ரிஷப ராசியில கிட்டத்தட்ட 1 வருஷம் இருந்திருக்காரு. இப்ப உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு போறாரு. அதாவது புதனோட வீட்டுல குரு பகவான் அங்க பகை பெறாரு. அப்படி இருக்கும் பொழுது உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசிய பாக்குறாரு. எப்பவுமே தன்னோட ராசிநாதன் பலம் பெற்று இருந்தாலோ, தன்னுடைய ராசி பார்வை பெற்றாலோ கண்டிப்பா அந்த ராசிக்கான பலன், முக்கிய பலன் எல்லாமே நடக்கும். அது மட்டும் இல்லாம மே மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சியும் வருது. அந்த மே மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்த கேது பகவான் 9ஆம் இடத்துக்கு சிம்ம ராசிக்கு போக போறாரு. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் 3ஆம் இடத்துக்கு கும்ப ராசிக்கு வரப்போறாரு. இது இந்த மாதத்தினுடைய முக்கியமான பெயர்ச்சி. அது மட்டும் இல்லாம மீன ராசியில பொறுத்தளவுல சனியும் சுக்கிரன் சேர்க்க. சுக்கிரங்கிறது உச்ச கிரகமா இருக்கு. உங்க ராசிக்கு விரையாதிபதி பார்த்துட்டீங்கன்னா 8ல மறைகிறாரு. அது கடகத்துல செவ்வாய் நீச்சம் பெறாரு. அது இல்லாம உங்க ராசிக்கு தொழிற்ஸ்தானாதிபதி பாத்தீங்கன்னா புதன் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. இது இந்த கிரக நிலைகளோட கோச்சாரப்படி அமைப்பு. இப்ப உங்க ராசிய குரு பார்க்கிறார். உங்க ராசியை மட்டும் இல்லாம லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கிறாரு. சகோதரஸ்தானத்தை 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறாரு. எப்பவுமே குரு பார்வைப்பட்டா கோடி நன்மைன்னு சொல்லணும். நேரடியா உங்க ராசிநாதன் உங்க ராசிய பார்க்கறதுனால கிட்டத்தட்ட 4-5 மாசமா நீங்க படாத கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க. மருத்துவ செலவுகள் கொடுத்திருக்கும், உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் கொடுத்திருக்கும், குடும்பத்துல மன பிரச்சனைகள் கொடுத்திருக்கும், கடன் தொல்லைகளும் ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்களும், நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா மாறுறது, குடும்பத்துக்குள்ள சந்தோஷங்கிறது இல்லை, வாகனத்துல விபத்துகள், இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் நடந்திருக்கும். அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறது நம்ம ஒரு தேடல் இருந்துட்டே தான் இருப்போம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மே மாதத்துல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். நம்ம உழைப்புக்கான பலனும் உழைப்புக்கான முன்னேற்றமும் கண்டிப்பா கிடைக்கும். இத்தனை நாளா நம்ம உழைக்கிறோம், நமக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் இப்போ ஒரு அருமையான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துலதான் நீங்க இருக்கீங்க. எல்லாத்துக்கிட்டையும் சவால் விட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நீங்க இருக்கீங்க. இதனால என்னாங்கன்னா மன நிம்மதி, ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தான் நீங்க இருக்கீங்க. அப்படி பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த மே மாதத்துல சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருக்கீங்க. அது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமண யோகத்தை, மாங்கலி யோகத்தை வரவைக்கும். இதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா வீட்டுல திருமண பேச்சு எடுத்தாவே வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். சார், நான் 4-5 வருஷமா பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், பையன் பார்த்துட்டு இருக்கேன், என் பையனுக்கு பொண்ணு பாக்குறேங்க, பாக்குற பொண்ணுக்கு பாக்குற பையனுக்கு கல்யாணம் ஆயிருது, ஆனா எங்களுக்கு அது தடங்கள் ஆகுது. நிச்சயம் பண்ற டயத்துல, மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற டயத்துல, பத்திரிக்கை அடிக்கிற டயத்துல கூட விலகி போகுது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் இப்ப இது பொன்னான காலமா கண்டிப்பா மாங்கலிய யோகத்தை வரக்கூடிய ஒரு குருபலன் யோக அமைப்பாகவும் இந்த மே மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அது இல்லாம நிறைய பேர்த்துக்கு பார்த்துட்டீங்கன்னா திருமணங்கிறது மறு வாழ்க்கை. இப்ப நிறைய பேர் டைவர்ஸ் இருக்கீங்க, அடுத்த வாழ்க்கையை தேடி போகலாமா அப்படிங்கிறது ஒரு மனக்குழப்பத்துல கூட நீங்க இருந்திருக்கலாம். அவங்களுக்குமே கூட இப்ப மன வாழ்க்கை, மறு வாழ்க்கைங்கிறது
கண்டிப்பா நிகழும். அந்த வாழ்க்கை உங்களுக்கு ஒரு சந்தோஷமான அமைப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உச்சம் பெறாரு. அதாவது லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கிறாரு. அந்த லாபஸ்தானத்தோட அமைப்பு வந்து அதிபதி சுக்கிரன் மேன ராசியில் உச்சம் பெறாரு. நாம வந்து ஒரு தொழில் பண்றோம், தொழில் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு லாபம் வந்தாதான் அதுதான் நமக்கு வந்து யோகத்தை கொடுக்கக்கூடியது. நம்ம லாபம் வந்தாதான் ஒரு இடத்துல ஒர்க் பண்றோம், இல்ல ஒரு தொழில் பண்றோம், அந்த தொழில நமக்கு லாபம் வந்தாதானே அடுத்த கட்டத்துக்கு நம்ம நோக்கி போக முடியும். நம்ம வந்து நினைச்சதை வாங்க முடியும், நினைச்சதை வந்து அடைய முடியும், போற காரியங்கள் சக்சஸ் ஆகும். நிறைய பேர் தொழில் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க, கடன் வாங்கி அது தொழிலையே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா கடன் மட்டும்தான் மிச்சமாகும். ஆனா தொழில்ல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம இருந்திருக்கும். அவங்களுக்குமே கூட நிச்சயம் தொழில்ல நல்ல மாற்றங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வருமானத்தையும் பொருளாதாரத்துல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா நிகழும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேர் வெளியூர்ல வெளிநாட்டுல சொந்த ஊர் விட்டுட்டு, சொந்த மக்களை விட்டுட்டு, சொந்த பந்தங்களை விட்டுட்டுல ஒரு தனியா யாரு எதிர்பார்க்காத இடத்துல போய் அவங்க வந்து தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க, வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருக்கும். சார் நான் ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல, தொழில்ல கஷ்டங்கள், ஏன் நான் ஒரு தொழில்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம், இல்ல தொழில ஏதாவது மாற்றங்கள் பண்ணாம பார்த்தா கூட எனக்கு அமையல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் நிச்சயம் இந்த மே மாதத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள எப்ப பார்த்தாலும் கருத்து வேறுபாடுகள். சார் வீட்டுக்குள்ள போனாவே சண்டை, சச்சரவு, சந்தேகம், ஒரு சின்ன விஷயத்துக்கு தேவையில்லாம சண்டை வருதுங்க சார். ஆனா வந்து பார்த்துட்டீங்கன்னா மற்றவங்க பேச்சு நம்புறாங்க, எங்களுடைய பேச்சு நம்பல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த மே மாதத்துல ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு அமைப்பாகவும், ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு அரவணைப்பும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாகவும் கட்டாயம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அமையும். இதனால உங்களுக்கு என்னன்னா ஒரு மன நிம்மதியும் மன வலிமைங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது இல்லாம உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பாக்குறாரு, அதாவது கும்பராசிய குரு பாக்குறாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ராகுவும் வர்றாரு. அப்படி ராகு வரும் பொழுது என்ன ஆகும்னா உறவினர்கள், சொந்த பந்தங்கள், உடன் பிறப்புகளால நமக்கு இதுக்கு முன்னாடி பாதிப்புகள் வந்திருக்கும். பூர்வீக சொத்துக்குனால நமக்கு பாதிப்பு வந்திருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா 3ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வலுவான கிரகங்கள் உட்காரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் செல்வாக்க நிலை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உயரும். அப்படி பார்க்கும்பொழுது தனுசு ராசி பொறுத்தளவுல இந்த வருடம் உங்களுக்கு ஒரு அற்புத வருடமா தான் கண்டிப்பா இருக்கும். நீங்க உங்களுடைய சுயஜாதனோட பார்த்து அதனோட முழு விவரம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம பொது பலன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதே தன்னுடைய சுயஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபதிகள் நமக்கு நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். நீங்க உங்க சுயஜாதகத்தை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.